வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் கருவாடு யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் கருவாடில் ஒரு ஸ்பெஷலான அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மீன் குழம்பு, ரசம், சாம்பார்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். இப்போ ரொம்ப டேஸ்டியான நெத்திலி கருவாடு அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ அந்த கருவாட்டிலேருந்து தலையும் வால் பகுதியும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தலையும் வால் பகுதியும் கட் பண்ணி வச்சுருந்தா நெத்திலியை சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இது 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கப் துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இது போல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. இப்போ ஊற வச்சுருந்த கருவாடு எடுத்து அது மேலே இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். கருவாடு நல்லா ஊறி இருக்கிறதுனால இது எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும். இப்போ கருவாடை தலைப்பகுதியிலேருந்து 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய முள்ளையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது போல் எல்லா மீனில் இருக்கக்கூடிய முள்ளையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா கருவாட்டில் இருக்கக்கூடிய செதில் முள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி க்ளீன் பண்ணாமல் இது போல் பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இது போல் கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய கருவாடை இது கூட சேர்த்துடலாம். கருவாடு சேர்த்தப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணீரை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ இந்த மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விடும்போது ஈவனாக குக் ஆகும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கான்னு பார்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாவை மீன் எதையும் உடச்சிடாமல் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி லிட் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவாடு ஸ்மெல்லே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி அவியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கருவாடோட வாசம் ரொம்ப வராது. நம்ம சேர்த்துருக்க தேங்காய் எண்ணெய், தேங்காயோட வாசம் தான் வரும். இது மீன் குழம்பு, ரசம், சாம்பார்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for